வேட்பாளருக்கும் நட்சத்திர பேச்சாளருக்கும் மரியாதை செலுத்துவார். மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்ற வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவருக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என் முதல் வணக்கம். கழகத்தின் தலைவர் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என் வணக்கங்கள். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த 2026 தேர்தல் அதிமுகவுக்கு பக்கபலமா நிற்கிற அத்தனை கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக கும்மிடிப்பூண்டி தொகுதி கும்மிடிப்பூண்டி தொகுதி பொதுவா எல்லைய காக்கிற தெய்வத்தை எல்லை சாமின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் தமிழ்நாட்டோட எல்லையான இந்த கும்மிடிப்பூண்டிய காக்க போற எல்லை சாமி தான் நம்ம அன்பு சகோதரர் சுதாகர் அவர்கள். தேடி வந்த தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் இல்ல சாமின்னு சொல்லாம உங்க குறைகளையும் கஷ்டங்களையும் தீக்க போற நம்ம எல்லை சாமி அன்பு சகோதரர் சுதாகரன் அவர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான புரட்சி தலைவரின் சின்னமான இரட்டை இலையில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியத்தாங்க. போன தேர்தல்ல திமுகவோட பொய்யான வாக்குறுதிகளை நம்பி போலி விளம்பரங்களை நம்பி மக்கள் ஏமாந்துட்டாங்க. தயவு செஞ்சு இந்த தேர்தல்ல மக்களுக்காக வேலை பார்க்க துடிக்கிற அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்துல ஓட்டு போட்டு இந்த தொகுதிய திமுக என்ற தீய சக்தி கிட்ட இருந்து நீங்க காப்பாத்திக்கங்க. நானு இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். ஆத்தாவை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வர அந்த கோவில்ல பார்த்த சின்னதா ஒரு இடத்துல காது குத்தும் இடம்னு போட்டிருந்தாங்க. அவ்வளவு பெரிய கோயில்ல சின்னதா ஒரு இடத்துல காது குத்தப்படும்னு போட்டிருக்காங்க. ஆனா இந்த ஸ்டாலின் எங்கேயுமே சொல்லாமலே மொத்த தமிழ்நாட்டுக்கும் காது குத்திக்கிட்டு இருக்காரு. பொய்யான விளம்பரங்களும் போலி வாக்குறுதிகளையும் கொடுத்து நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களோட தேவைகளை அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு மக்களுக்காக அற்புதமான அட்டகாசமான திட்டங்களை தீட்டியிருக்காரு. மக்களுக்காக 297 திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதை பார்த்து பயந்த ஸ்டாலின் இதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி நம்ம திட்டங்களையே காப்பி அடிச்சு புதுசா சில ஐடியாக்கள் எல்லாம் இந்த முறை விட்டு இருக்காரு. எனக்கு அந்த திமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்த்தா காமெடியா தான் இருக்கு. பொதுவா நான் திமுகவோட கொள்கையை எதிர்த்து பேசுவேன், அவங்க கொள்ளையடிக்கிறதை எதிர்த்து திட்டுவேன். ஆனா நான் என்னைக்குமே முதல்வருக்கு மூளை இருக்கான்னு கேட்டதில்லை. ஆனா கருணாநிதியோட சின்ன பிள்ளை ராசா கேட்கிறாரு. ராசாவே சொல்றாரு ஸ்டாலினுக்கு மூளை இல்லைன்னு. மூளை இல்லைன்னு மட்டும் சொல்லல, அவருக்கு இங்கிலீஷ் வராது, கட்சியை காப்பாற்ற முடியாதுன்னு இன்னும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலினுக்கு இங்கிலீஷ் வராதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேட்டியில பார்த்திருக்கோம். ஸ்டாலினுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்ல, கணக்கும் வராது, வரலாறும் தெரியாது, தமிழும் தடுமாறும். ஸ்டாலினால கட்சியை காப்பாற்ற முடியாதுன்றதும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா கட்சியில இருக்கிற அத்தனை பேரையும் காலி பண்ணி டம்மியாக்கி அடுத்த கட்சியில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து சீட்டு கொடுத்து அழகு பார்க்கிறாரு. மூளை இல்லைன்னு சொன்னா கூட
நான் கொஞ்சம் யோசிச்சேன். எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது, என்னடா இந்த அளவுக்கு பேசுறாருன்னு. அதுக்கப்புறம் திமுக தேர்தல் அறிக்கை வெளியில வந்தது, எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸ்டாலினுக்கு மூளை இல்லைன்றது. அதெல்லாம் ஒரு தேர்தல் அறிக்கையாங்க? அதெல்லாம் தேர்தல் அறிக்கை இல்ல, கமிஷன் அறிக்கை, கரப்ஷன் அறிக்கை, மக்கள் கிட்ட இருந்து பணத்தை திருடுற கலெக்ஷன் அறிக்கை. ஒரு கல்யாணம் பண்றதுக்கு 1000 பொய் சொல்லலாம்னு சொல்லுவாங்க, ஆனா எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் 1000 பொய் சொல்றவர் தான் ஸ்டாலின். இவர் சொல்றார் இஷ்டத்துக்கு வாக்குறுதி. யமலோகத்துல செத்து போனவங்க எல்லாம் தண்டனைக்காக காத்திருந்து கியூல நின்னுகிட்டு இருந்தாங்களாம். சித்ரகுப்தன் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி கியூல நிக்கிறவங்கள முதல் ஆளை பார்த்து, யமன் சார் இவன் தினமும் 2 பொய் சொல்லுவாருன்னு சொன்னார். அதுக்கு யமன் கோபப்பட்டு, பொய் சொல்ற வாயில பூரி கட்டையை வச்சு அடிச்சு நரகத்துக்கு அனுப்புன்னு சொன்னார். அவன் அழுதுகிட்டே நரகத்துக்கு போயிட்டான். அடுத்த இருந்தால பார்த்து சித்ரகுப்தன், யமன் சார் இவன் ஒரு நாளைக்கு 10-15 பொய் சொல்லுவான்னு சொன்னான். ரொம்ப கோபப்பட்ட யமன், இவனோட வாயில சவுக்கு கட்டையை வச்சு அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்கான்வான். அவனும் அழுதுகிட்டே போனான். அதுக்கப்புறம் இருந்த ஆளை பார்த்த சித்ரகுப்தன், யமன் சார் இவன் 25 பொய் சொல்றான் ஒரு நாளைக்குன்னு சொன்னார. யமன் ரொம்ப டென்ஷன் ஆகி கோபப்பட்டு, இவனுக்கெல்லாம் தேர முற்றத்துக்கு ஒரு பெரிய கட்டை வச்சிருப்போமே, அந்த கட்டையை வச்சு வாயில அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்க. அவன் சிரிச்சானா. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட யமன், ஏப்பா அவ்வளவு பெரிய கட்டை எடுத்து வாயில அடிக்க சொல்ற, உனக்கு என்ன பயமா இல்லையா, சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாரா. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்ட, 25 பொய் சொன்ன எனக்கே அவ்வளவு பெரிய கட்டையால அடிக்க சொல்றீங்க, என் பின்னாடி நிக்கிறவன் திமுக தேர்தல் அறிக்கை தயார் பண்ணவன், அவனோட வாய நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன், சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு போனார. அந்த அழகுல இருக்கு இந்த திமுகவோட தேர்தல் அறிக்கை. திமுக காரங்க சொல்றாங்க, அவங்களோட முதல் அறிக்கை என்ன தெரியுமா? அவங்களோட முதல் வாக்குறுதி 1,50,000 பேருக்கு அரசு வேலை தரப்படுமா, காலியா இருக்கிற அரசு வேலைய நிரப்புவாங்களாம். அப்ப ஸ்டாலினே ஒத்துக்கிறாரா? 5 வருஷமா அத்தனை இடங்களையும் காலியா வச்சிருந்தாங்க, யாருக்கும் வேலை தரலன்னு ஸ்டாலினே ஒத்துக்கிறாரா? ஏதோ தப்பு தவறி 1000-2000 பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க. அதுலயும் நேரு கமிஷன் அடிச்சுட்டாரு, ஊழல் பண்ணிட்டாருன்னு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. 1000 வேலையிலேயே இவங்க 1000 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்கன்னா 1,50,000 பேருக்கு வேலை கொடுத்தா இவங்க எத்தனை 1000 கோடி ஊழல் செய்வாங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்ததா ஸ்டாலின் சொல்றாரு, 8,000 ரூபாய் கூப்பன் தருவாங்களா. கூப்பன், இந்த கூப்பன் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? துணி கடையில ஆடி தள்ளுபடி அப்போ ஒரு கூப்பன் தருவாங்க, மேல 8,000 போட்டிருக்கோம், ஆனா கீழே பொடி எழுத்துல நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அதே மாதிரிதான் இருக்கும் திமுகவோட கூப்பன். அது எப்படி இருக்கும்னா, நீங்க 50,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா இந்த 8,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும். நீங்க 2031 வரைக்கும் இந்த கூப்பனை பத்திரமா வச்சிருந்தா இந்த கூப்பன் செல்லும். இந்த கூப்பன் சாயம் போகாம இருந்தா, கிழிஞ்சு போகாம இருந்தா, நீங்க மடிக்காம வச்சிருந்தீங்கன்னா இந்த கூப்பன் செல்லும். அது மட்டும் இல்ல, 2031லயும் திமுக ஆட்சியில இருந்தா இந்த கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. அந்த தேர்தலையும் இந்த கூப்பனை வச்சு ஓட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல ஹைலைட்னு சொல்லுவாங்க, தகுதியானவங்களுக்கு மட்டுமே கூப்பன் தரப்படும்னு சொல்லுவாங்க. உங்களை ஏமாத்துவாங்க. இந்த 8,000 ரூபாய் கூப்பனை வச்சுக்கிட்டு மக்கள் ஏசி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்றாரு ஸ்டாலின். இன்னைக்கு இந்த திருட்டு திமுகவோட ஆட்சி காலத்துல இருக்கிற விலைவாசிக்கு இதெல்லாம் வருமா? ஒண்ணுமே வராது. இந்த 8,000 ரூபாய்க்கு அந்த அளவுக்கு விலைவாசி ஏறி போச்சு. ஆனா ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தெரியாது. இதுக்கு மேல கல்வி கடன், விவசாய கடன், பயிர் கடன், நகை கடன், காலை கடன்,
வீட்டு கடன், பால் கடன், காய்கறி கடன், எல்லா கடனும் தள்ளுபடி செய்வோன்னு அப்பனும் பிள்ளையும் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காங்க. திமுக எல்லாத்தையும் தள்ளுபடி செய்வோன்னு சொல்லுவாங்க, உங்க ஓட்டு வாங்குவாங்க, ஆட்சி அமைப்பாங்க. அதுக்கப்புறம் கடன் எல்லாம் தள்ளுபடி செய்ய மாட்டாங்க, கொடுத்த வாக்குறுதியை தள்ளுபடி செய்வாங்க. நீங்க இந்த முறை எங்களை நம்பி ஓட்டு போடுங்க, ரெட்டாளுக்கு ஓட்டு போடுங்க, அம்மாக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க. நாங்க திமுகவை தள்ளுபடி செய்வோம், நீங்க எல்லாரும் நிம்மதியா வாழலாம். இந்த தேர்தல்ல நம்ம அண்ணன் எடப்பாடியார் மக்களுக்காக மகத்தான திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. விவசாயிகளுக்கும், மாணவர்களுக்கும், மீனவர்களுக்கும், தாய்மார்களுக்கும் விலையில்லா கேஸ் திட்டம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் உங்க வீடு தேடி வரும். கிராமத்துல 100 நாள் வேலை இனிமே 150 நாளாக உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம், ஏழை எளிய மக்கள், வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அரசாங்கம் இடம் கொடுத்து அந்த இடத்துல வீடும் கட்டி தரும். ஏழைகளுக்கு ஒற்றை வீடு நிச்சயம். உங்களோட மகிழ்ச்சியே எங்களோட லட்சியம். வேலை இல்லாத மாணவர்கள் தவறான பாதையில போயிடக் கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு மாசம் மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். மாணவர்களுக்கு எப்படி உதவித்தொகையோ மீனவர்களுக்கும் அதே மாதிரி உதவித்தொகை. மீனவர்களோட உதவித்தொகை 8000 ரூபாயில இருந்து 12000 ரூபாவாக உயர்த்தி தரப்படும். ரோட்டோரமா கடை வச்சுக்கிட்டு பொழைக்கிறவங்க, சின்ன சின்ன வியாபாரிங்க வாங்கி இருக்கிற கடன் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும். ஓட்டு வாங்கும் போது மட்டும் கூட வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வந்தா தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கிற ஸ்டாலின் மாதிரி இல்லாம சிறுபான்மை மக்களோட வாழ்க்கை முன்னேறணும்ன்றதுக்காக நீங்க தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் பச்சை தமிழர், ஒரு விவசாயியின் மகன். அதனால பொங்கல் திருநாள் அன்னைக்கு உங்களுக்கு சிறப்பு தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளிக்கு தரமான சேலையும் தரமான வேட்டியும் வழங்கப்படும். இந்த உதயசூரியன் ஆட்சியில இருட்டுல மட்டுமே வாழ்ற குடும்பங்களோட வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக, பெண்கள் வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே இனிமே மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். முதியவர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும், கைம்பெண்களுக்கும் வர்ற பென்ஷன் 1200 ரூபாவை இனிமே 2000 ரூபாவாக உயர்த்தி தரப்படும். விவசாயிகளுக்கு இருக்கிற 12000 ரூபாய், 12000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். இந்த 5 வருஷ திமுக ஆட்சியில வரியெல்லாம் ஏறி போச்சு, விலையெல்லாம் ஏறி போச்சு. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மக்களோட கண்ணீர் துடைக்கணும்ன்றதுக்காக நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதல்வரான உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சியா பெண்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். அந்த இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும். இப்படி ஏராளமான திட்டங்கள் மக்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். மக்களுக்காக ஆட்சி பண்றவங்க அதிமுக காரங்க மட்டும்தான். பெண்களை பார்த்துதான் கேட்கணும். இந்த முறை உங்களோட ஓட்டு யாருக்குமா? உங்களோட கட்சி எது? அம்மாவோட கட்சி அதிமுக. ரெட்டாளைய நம்பணும். அம்மாவை நம்பினா ஆண்டவனை நம்பின மாதிரி நிச்சயமா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். போன முறை மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. மக்கள் அப்பாவிங்க தானே, எதை சொன்னாலும் நம்புவாங்க.
அதனால போலி விளம்பரங்களை கொடுத்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாத்துனாங்க. உண்மையில இன்னைக்கு ஸ்டாலினோட அரசாங்கம் ஆட்சியில இருக்குன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. பெண்கள் போட்ட பிச்சை. அவங்க 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுப்பாங்கன்னு நினைச்சு நம்பி ஏமாந்தீங்க. கொடுத்தாங்களா 1000 ரூபாய்? 28 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அதுவும் தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபான்னு சொன்னாங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? கொடுத்த அத்தனை பேருக்கும் கொடுக்கணும் தானே. 1000 ரூபாய் கொடுக்கிறோம்னு சொல்லி பெண்களை ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சாரு ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களோட நிலைமை என்ன? ஒரு சாதாரண பொண்ணு சந்தைக்கு போக முடியுமா? சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியுமா? கன்னி பொண்ணுங்க காலேஜுக்கு போக முடியுமா? குடும்ப பொண்ணுங்க கல்லூரிக்கு போக முடியுமா? வயசானவங்க வாக்கிங்க்கு போக முடியுமா? பெண்களோட நிலைமை என்ன? திரும்புற பக்கம் எல்லாம் போக்சோ, திரும்புற பக்கம் எல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் விலைவாசி விட அதிகமா ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு நியூஸும் பார்க்கும் போது சாப்பிடுறதுக்கு சோறு கூட இறங்க மாட்டேங்குது. 2.5 வயசு பொண்ணு திமுக கட்சிக்காரன் கெடுக்கிறான். இதுக்கு நடவடிக்கை எடுக்காத துப்பு கெட்ட ஸ்டாலினோட ஆட்சி உங்களுக்கு வேணுமா? நம்ம வீட்டுல நடந்த ஒண்ணு, பக்கத்து வீட்டுல நடந்த ஒண்ணு, பக்கத்து ஊர்ல நடந்த ஒண்ணா? அங்க நடந்தது நாளைக்கு நம்ம ஊர்ல நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? திருவள்ளூர்ல எத்தனை குற்றங்கள், பெண்களுக்கு எதிராக எத்தனை குற்றங்கள். காலேஜுக்கு போற பொண்ணுங்களை கெடுக்கிறாங்க, பாத்ரூம்க்கு போற பொண்ணுங்கள் எல்லாம் கெடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா? பெண்கள் நினைச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். போன முறை திருட்டு திமுக ஆட்சியை கொண்டு வந்தது நீங்களா? இந்த முறை இதே பெண்கள் தான் இந்த திருட்டு திமுக ஆள தெரியாத ஆட்சியை தூக்கி வீசணும். அம்மாவை நம்பினா ஆண்டவனை நம்பின மாதிரி சொன்ன மாதிரி நம்ம அண்ணன் எடப்பாடியார் இருக்காரு. அம்மா வழியில ஆட்சி செய்யறவரு, அம்மா கிட்ட அரசியல் கத்துக்கிட்டவரு, அம்மா கிட்ட மக்களோட உணர்ச்சிகளை கத்துக்கிட்டவரு. நீங்களே யோசிச்சு பாருங்க. கொரோனா காலம் வந்தது. கொரோனா காலத்துல 1 ரூபாய் வருமானம் இல்ல. ஆனா அம்மாவோட திட்டங்களை நிப்பாட்டினாரா? அம்மா உணவகத்தை திறந்து வச்சிருந்தாரு, டாஸ்மாக் மூடி வச்சிருந்தாரு. மக்களுக்காக கொரோனா காலத்திலையும் அத்தனை உதவிகளையும் கொடுத்து மக்களாட்சி நடத்தினவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இப்ப உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றுவாரு. தயவு செஞ்சு ஏப்ரல் 23ஆம் தேதி பெண்கள் எல்லாரும் முதல் முறையா போய் அவங்க பூத்து திறந்த உடனே ஃபர்ஸ்ட் கியூல நின்னு பெண்கள் தான் ஓட்டு போடணும். ரெட்டாளுக்கு திமுக காரங்க வருவாங்க, போய் சொல்லுவாங்க, விளம்பரம் பண்ணுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க, அழுவாங்க. எதையும் நீங்க நம்ப கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட். ஒரு பிரயோஜனமும் இல்ல. வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, அண்ணன் எடப்பாடியாரின் சின்னமான இரட்டையில் வாக்களித்து நம்ம வெற்றி வேட்பாளர், நல்ல வேட்பாளர், உங்க இல்ல வேட்பாளர், உங்க செல்ல வேட்பாளர் அண்ணன் சுதாகரன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள்னு கேட்டு மறந்துடாதீங்க. உங்க சின்னம் ரெட்டாளர். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.